திருச்சிற்றம்பலம். ஐயா ஐயா வரவேற்பு கொடுக்கணுங்கய்யா. விநாயகர் பாடல் பாடணும். சரிங்கம்மா. புவனஸ்ரீயம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. சிவாய நம. வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா. விடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளை நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். முருகா சரணம். நன்றிங்கம்மா. பத்மாவதி அம்மா நாலூர் துதி பாடுங்கம்மா. சிவாய நம. பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாத ஊரர் திரு தாழ் போற்றி. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. அம்மா வள்ளி அம்மா, நம்ம கார்த்திகையா மட்டும் சிறப்பு சொல்லி ஆரம்பிக்கலாங்கம்மா. ஓகே, நன்றிம்மா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மிக அற்புதமான மாலை வேளையில் உலகமெங்கும் பரவியிருக்கும் முருகப்பெருமானை போல நமது சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திக் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலே குழுமம் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். கார்த்திக் என்றாலே முருகப்பெருமானின் மறு அவதாரமாக திகழக்கூடியவர் நமது சிறப்பு விருந்தினர். ஏனென்றால் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்த முருகப்பெருமானை போலவே தைரியமாகவும் மிகுந்த மனோபலம் உடையவராகவும் ஆத்ம சக்தி உடையவராகவும் ஆன்மீக சக்தி உடையவராகவும் வீரம் ஞானம் அனைத்துமே அளவற்ற அளவில் பெற்ற மாபெரும் மகானாக திகழக்கூடியவர் நமது சிறப்பு விருந்தினர் கார்த்திக் ஐயா அவர்கள். கந்த கடவுளின் பெயரை தாங்கிய சொந்த கடவுளாக நமது வேலுண்டு வினையிலை குழுமத்திற்கு அவதரித்த ஒரு மாபெரும் ஞானி என்றே கூறலாம். கார்த்திக் ஐயா அவர்கள் காலத்தில் கூட அவருடைய இசையானது மிகவும் அற்புதமாக இசைக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஞானியாக திகழ்கின்றார். சமஸ்கிருதத்தில் கார்த்திக் என்றால் கார்த்திகேயா என்று பெயர். அற்புதங்களை படைக்கக்கூடிய அற்புதமான தவ புதல்வராக நமது வேலுண்டு வினையிலை குழுமத்திற்கு சிறப்பு சொற்பொழிவாக சிறப்பு வகுப்பு நடத்துபவராக திகழ்கின்றார். அதாவது வார்த்தைகள் தோல்வி அடையும் நேரத்தில் இசைதான் பேசுகிறது. இசைக்கு மயங்கா இதயம் உண்டோ? இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை என்று அளவற்ற சாதனை படைத்த மாபெரும் இளம் முருகனாக முருகப்பெருமானாக நமது வேலுண்டு வினையிலை குழுமத்தில் இசை நடை பயணம் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு இசை ஆசிரியர். இசை கேட்டால் புவி அசைந்தாடும். ஆம், நம் கார்த்திக் ஐயா அவர்கள் அவருடைய பாடல்கள் அனைத்துமே 4000 திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் பாடல்கள், நாயன்மார்கள் பற்றிய வாழ்க்கை பற்றிய சத் சங்கம், எதை எடுத்தாலும் ஒரு இந்த வயதுக்கு அளவற்ற ஆன்மீக ஒரு சிறந்த ஒரு இளம் ஞானியாக, ஏனென்றால் அதாவது சுவாமி விவேகானந்தா மாதிரியே ரொம்ப விழித்திரு, பசித்திரு, தனித்திரு என்பதற்கு ஏற்ப அதே வழிகளை பின்பற்றி மாபெரும் பெரியவர்களுக்கு திருப்புகள் 70க்கும் மேற்பட்ட திருப்புகளை அச்சரம் பிசாமல் அதை பதம் பிரித்து சொல்லிக் கொடுப்பது என்றால் அதெல்லாம் நமது கார்த்திக் ஐயா ஒருவரால் தான் முடியும்.
அற்புதமான ஒரு பாடல்களை நமது குழுவிற்கு தந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நம் மனதையும் நம் இதயத்தையும் ஆட்கொண்டு இருக்கும் மாபெரும் இசை ஞானியாக திகழக்கூடிய நமது கார்த்திகையா அவர்கள் 3ஆம் ஆண்டு BE படித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். விளக்கம் எல்லா பாடல்களுக்குமே விளக்கம் சொல்லக்கூடியவர், எல்லோரையும் பாட வைத்து அழகு பார்ப்பவர், எந்த நேரமும் எந்த பாடலையும் சொல்லக்கூடியவர். 63 நாயன்மார்களை பற்றி கூற வேண்டுமா, தேய் தொண்டர்களை பற்றி கூற வேண்டுமா, யாரை பற்றி எதை பற்றி எந்த நேரமும் எடுத்து அதை இயம்பக்கூடியவர், சொல்லக்கூடியவர். கந்த சஷ்டி விழாவை மாபெரும் விழாவாக தன்னுடைய அளவுக்கு மீறி வலிமையாலும் வீரத்தாலும் நல்ல ஆன்மீக பக்தியாலும் பக்தி பாடல்களை பாடி இந்த மாபெரும் உலகத்திலே எல்லாரையும் அசைக்கக்கூடிய வல்லமை படைத்த சிவத்திரு கார்த்திகையா அவர்களை வரவேற்பதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். அற்புதமான பாடல்களை கற்றுக் கொடுத்தும் அதை அனைவருக்கும் எடுத்து இயம்பியும் ஒரு ஞானியாக, இசை ஞானியாக திகழக்கூடிய சிவத்திரு கார்த்திகையா அவர்களை வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் அற்புதமான அடியார்களின் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி, தங்கள் திருவடிகளையும் வணங்கி, வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவன முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, மேடை இனி தங்கள் வசம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அம்மா, எனக்கு தான் அடியனுக்கு தான் ஒரே சொன்னாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்குலாம் அடியன் இட்ஸ் நாட் வொர்த் ஃபார் தட். ரொம்ப அருமையா இருக்குமா. திருச்சிற்றம்பலம். ரொம்ப நன்றி. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, வேலும் மயிலும் சேவலும் துணை. திருச்சிற்றம்பலம். அடியின் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்றாங்கம்மா, தெரியுதுன்னு சொல்லுங்க. தெரியுதாங்கம்மா? தெரியுதுங்க சாமி, நல்லா தெரியுது. சிவ சிவ. திருச்சிற்றம்பலம்மா. இன்றைய தினம் உங்களோட முகம் தெரியலங்கய்யா. முகத்தோட அம்மா இது போட்டா முகம் தெரியாதுங்கம்மா. அது நவீன சாருமதி அம்மா போட சொல்லவா? ஓகே, விடுதான். சரி சாருமதி அம்மா, நீங்க பிரசன்ட் பண்ணுங்கம்மா. அந்த பாட்டை உங்களுக்கு திருப்புகள் ஆடல் ஆடல் மதன் அம்மா கண்டிப்பா அத போட்டுருவாங்க. பிரசன்ட் பண்ணாலுமே அது அப்படிதாங்க ஐயா தெரியும். ஸ்கிரீன்ல நீங்க வயல்ல தாங்க ஐயா தெரியுவீங்க. இதுதான் மெயினா தெரியும். ஆமா ஆமாங்கம்மா. சரி, கடைசியா அம்மா அடியன் முகம் தானே, கடைசியா பாத்துக்கலாங்கம்மா. சரிங்கய்யா, நீங்க விளக்க எடுங்கய்யா. சரிங்க. இல்ல, அந்த அம்மா சொல்ற மாதிரி அவங்க பிரசன்ட் பண்ணாலும் நான் மியூட் ஆயிருவேன். அதெல்லாம் என்ன பார்க்க முடியாது நீங்க, அதனால விருப்புடன் உபயச்சரணமின் மலரே, வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினே அகநெக புகன்றி கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையூனார் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி அமதடிகள் திருவடி குருவடி தாமே. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களின் பொற்றாள்களையும் பணிகிறேன். ரொம்ப சீக்கிரமாவே போன வகுப்புக்கும் இந்த வகுப்புக்கும் கேப் கம்மியா சீக்கிரமா அடியார்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அடியனுக்கு கிடைத்தது. சென்று ஒரு 6 மாதங்களா தள்ளி 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 அடியனுக்கு அவகாசம் இல்லாம அது எக்ஸாம் அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போய் அப்ப அருளாளர்கள் கிடைக்கணும்.
இதெல்லாம் இருந்தது. அடியனுக்கு இப்போ சீக்கிரமா இந்த வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப நன்றி. நம்மளுடைய வேண்டுவிலே குழுமத்துக்கும், பிரேமா அம்மா அவர்களுக்கும், சாருமதி அம்மா எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். இந்த தலமானது ஸ்ரீ புருஷ மங்கை என்று சொல்லக்கூடிய வானமாமலை, அதாவது 4 நேரின்னு சொல்றோம். நம்ம வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிறவங்க, வள்ளியூர் பக்கத்துல இருக்கு. வள்ளியூர் முருகர் கோவிலுக்கும் ஐ திங்க் 10 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. எனக்கு சரியா தெரியல. ரொம்ப பக்கம் தான். வள்ளியூர்ல இருந்து சீக்கிரம் வந்துடலாம் இங்க 4 நேரிக்கு. அதாவது அந்த காலத்துல 4 ஏரிகள் சூழ அந்த ஊர் இருந்துதான். அதனால 4 ஏரி, அது 4 நேரியா ஆயிடுத்து. வானமாமலை, ஸ்ரீவரமங்கை, ஸ்ரீ புருஷமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் ரொம்ப அருமையான ஒரு க்ஷேத்திரம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நம்முடைய அருணகிரிநாத பெருமான் பாடுறார். அதாவது அருணகிரிநாத பெருமான் இயற்றிய 1300 சொச்சம் பாடல்கள் 16,000. அந்த 16,000 இருந்து நமக்கு கிடைச்சது இந்த கலியுகத்துல 1300 சொச்சம் பாடல்கள் தான் கிடைக்கிறது. அதுல வெவ்வேறு ஸ்தலங்கள், அறுபடை வீடுகள், வைப்பு ஸ்தலங்கள், அதே மாதிரி கஷேத்திர கோவையில சில பாடல் இருக்கும். அதாவது வைப்பு ஸ்தலங்கள்னு சொல்றோம். அதாவது ஒரு எல்லா கோவிலையும் பற்றி பாடும்போது அந்த கோயிலையும் பற்றி பாடியிருப்பாங்க. பட் அந்த கோயிலுக்குன்னு ஸ்பெசிபிக்கா தனிப்பட்ட முறையில பாடல்கள் இருக்காது. அந்த மாதிரியான கஷேத்திர கோவை வைப்பு ஸ்தலங்களுடைய பாடல்கள், அப்புறம் நாயன்மார்கள், ஆச்சாரியார்கள், ஆழ்வார்களால் பாடப்பட்ட சில திருத்தலங்கள்ல அருணகிரிநாதரும் போய் பாடுவார். அந்த மாதிரி தனியா முருக கஷேத்திரங்களுக்கும் இவர் பொண்ணுல மருதமலைக்கெல்லாம் வந்து திருப்புகழ் கிடையாது. அதாவது மற்ற அடியர்கள் பாடலாம். ஆனா பொது திருப்புகள்ல இருந்து தணிகை மணியார் வந்து இது அருணகிரிநாதர் மருதமலைக்கு தான் பாடியிருக்காருன்னு சொல்லி ஒரு பாடல் சொல்வார். இப்படி தனிப்பட்ட முறையில அருணகிரிநாதர் பாடின பாடல்கள் நமக்கு கிடைக்கிறது. அப்படி இந்த வகையில வந்து ஸ்ரீ புருஷ மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலமாகப்பட்டது நம்மாழ்வாருடைய தகப்பனார் காரி என்பவர் எழுப்பிய கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுக்கு வியப்பா இருக்கலாம், இருந்தால் அடின்னு சொல்றேன். வானமாமலை அப்படிங்கிற தெய்வநாயக பெருமாள் கோவில், அது வந்து வானமாமலை ஸ்ரீ புருஷ மங்கைனாலே அது வந்து ஒரு திவ்ய தேசம். தோத்தாத்ரிநாதன், அந்த தோத்தாத்ரின்னு சொல்லக்கூடிய அந்த வானமாமலை, அந்த ஊர் வந்து வைணவத்திற்கு புகலிடமான ஊர். மணவாள மாமுனிகளுடைய பிரதான சிஷ்யரான பொன்னடிக்காழ்ஜியர் அவர்கள், அந்த சுவாமி வந்து அந்த பீடத்தினுடைய பீட்டாதிபதி. இப்ப 31வது பீடம் வரைக்கும் வந்திருக்காங்க. மணவாள மாமுனிகள் காலத்துல அஷ்டதிக் கஜங்கள், அதாவது ராமானுஜருக்கு அப்புறமா மணவாள மாமுனிகள் வந்தார் தென்கலை சம்பிரதாயத்துக்கு. அப்படி அவருடைய இதுல அஷ்டதிக் கஜங்கள், மணவாள மாமுனிகள் 8 கஜங்கள் போன்ற மடாதிபதிகளையும் ஜீயர்களையும் உருவாக்கி அவர் வைணவத்திற்கு தந்தார். அப்படி அதுல முதல் பிரதானமான ஜீயர் பொன் அடிக்கால் ஜீயர். அப்பேற்பட்ட பொன்னடிக்கால் ஜீயர் ஸ்ரீரங்கத்திலிருந்து எழுந்தருளி இங்க வானமாமலையிலே மனம் அமைத்து அங்க தோத்தாத்ரிநாத பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வருகக்கூடிய அந்த கோவில், அந்த கோவிலும் வானமாமலை மடத்திற்கே ஜீயர் சுவாமிகள், ராமானுஜ ஜீயர் சுவாமிகளுக்கே பாத்தியப்பட்டது. இந்த கோவில் அப்படிதான் இருக்கு. இந்த கோவில் மேல இப்போ இது வந்து ஒரு வைணவ கோவில். அந்த வைணவ கோவில்ல அகஸ்திய மாமுனி என்ன பண்ணிருக்காருன்னா, அங்க வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனமா எண்ணெய் காப்பு தான் சாத்துறது வழக்கம். எண்ணெய் காப்பு, தயிர், சில ரகசியமான சில மூலிகைகள் இதெல்லாம் போட்டுதான் பெருமாளுக்கு தினப்படியான திருமஞ்சனம் தைலத்துல கலக்கி, அதாவது எண்ணெயில கலக்கி இதெல்லாம் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்கார தீபாராதனை காண்பிக்கப்படும். அகஸ்தியருடைய ஒரு நூலிலே இந்த கோவில் இருக்கக்கூடிய இந்த கிணறு, அதாவது எண்ணெய் கிணறு, இங்க பெருமாளுக்கு அதாவது அபிஷேகம் பண்ணக்கூடிய அனைத்து தீர்த்தத்தை கொண்டு போய் ஒரு பெரிய கிணறுல ஊற்றிடுவாங்க. அந்த கிணத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு வர அந்த எண்ணெயை வந்து நம்மளுடைய மருத்துவ உபயோக காரணங்களுக்கு நம்ம உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அது வந்து அகஸ்தியருடைய அந்த நோயியல் அந்த புத்தகத்திலே இடம்பெற்றக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இந்த, அதாவது வானமாமலை பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த கிணத்துல இருந்து எடுத்துட்டு வர தீர்த்தம், அதாவது இந்த எண்ணெய் வந்து மருத்துவ குணம் வாய்ந்ததுன்னு சொல்லி அகஸ்தியத்தினுடைய குறிப்பிலே குறிப்பிட்டுள்ளார். அங்க அகஸ்தியருக்கு சன்னதியும் உண்டு. இப்போ இது ஏன் அப்படின்னு சொல்ல வரேன்னு உங்களுக்கு பிற்பாடு புரியும். இன்னொன்னு, நம்முடைய வண்ணசரவம் தண்டபாணி சுவாமிகள் வந்து 10 திருப்பதிகள் திருமால் மேல ஒரு 10 திருமால் 10ன்னு ஒரு பிரபந்தத்தை இயற்றினார். யாரு? வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், முருக அடியார் அவர்.
அவர் என்ன பண்றார், திருமால் பத்து அப்படிங்கக்கூடிய ஒரு 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 செய்யுள் எழுறார். அதுல வந்து 10 செலக்டிவா ஒரு 10 திவதேசங்களை எடுத்து அதுல இருக்கக்கூடிய எம்பெருமான வந்து போற்றி புகழ்ந்து பாடுறார். அப்படி புகழ்ந்து பாடும் பொழுது ஐ திங்க் 8ஆவதா இல்லைன்னா 7ஆவது திருத்தலமா இந்த வானமாமலை ஸ்ரீ புருஷ மங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்தை வந்து பாடுறார். இந்த திருமாலை வந்து பாடுறார். அப்படி பாடுறார் யாரு, வண்ணச்சிரம தண்டபாணி சுவாமிகள். நம்முடைய அருணகிரிநாதரும் இங்க இருக்கக்கூடிய அந்த அந்த பெருமாளை முருகனாக பாவித்து பாடுறார். அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உருவம் அப்படிங்கிறது உருவம் இல்லாத சுயபரம் ஜோதியாக நமக்கு கற்பனையை கடந்த ஜோதி, நம்ம கற்பனைக்கு ஒரு உருவம் வைத்து ரிஷிமார்களுக்கு இப்ப நம்ம வழிபடக்கூடிய உருவம் எல்லாம் வந்து யாகத்துல அவங்களுக்கு வெளிப்படுமா. சுதர்ஷனரா இல்ல பைரவரோ இல்ல ஒரு பைரவியோ இல்ல ஒரு அம்மனோ ஒரு மனோன்மணியோ ஒரு ஸ்கந்தனுடைய அந்த உருவமோ. முருகப்பெருமானுக்கு 16 விதமான உருவங்கள் இருக்கு. கந்தமூர்த்தி, கார்த்திகேயன், குமரகுரு, இப்படிலாம் ஒரு 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 ஸ்டேஜஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து எப்படி அவங்க சொல்றாங்கன்னா ஒரு தியானத்திலையும் அது யஜ்ய குண்டங்கள்ல சுவாமி எழுந்தருளக்கூடிய விதமும் பார்த்துதான் அந்த உருவங்கள் கிடைக்கிறது. ஆனா அவன் கற்பனைக்கு எட்டாதவன் அப்படின்னு சொல்றதுனால அவன் கற்பனை கடந்து ஜோதியாக விளங்குகிறார். ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா இறை சாநித்தியம் பொருந்திய இடங்களுமே இப்போ ஒரு கோவில் எழுந்தருள இருக்க, ஒரு கோயிலை எழப்பள்ளி இருக்காங்கன்னா அங்க வந்து ஒரு திவ்ய சக்தி இருக்கு. அப்ப அந்த திவ்ய சக்தி அவரவர்களுக்கு எப்படி அறிவு கேட்டதோ அதன்படி அவங்க பாடுறாங்க. அப்படி திருமலைக்கும் அருணகிரிநாதர் திருமலை ஒரு வைணவ தலம் சொல்றோம், அது சைவ தலமாக இருந்தது. அப்போ அதுக்கும் அருணகிரிநாதர் பாடியிருக்கார். ஸ்ரீமுஷ்ணம் சொல்லக்கூடிய அந்த வராக பெருமானுடைய கஷேத்திரம் அதுலயும் நம்முடைய கலைமுத்துமலை அந்த பாடல் இடம்பெற்றிருக்கு, அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கார். இப்படி ஸ்ரீ புருஷ மங்கை கூடிய அந்த வரமங்கை தலத்திலையும் வானமாமலை கஷேத்திரத்திலையும் பாடியிருக்கார். இப்போ இன்னொன்னு என்னன்னா அந்த ஊர்ல வந்து இன்னும் ஒரு சிறிய சிவன் கோவில் இருக்கிறது. அந்த கோவில்ல முருகப்பெருமான் ஒரு 4 திருக்கரங்களுடன் ஏக முகத்தினுடைய வேடமங்கை உடனாக முருகப்பெருமான் சேவை சாதிக்கிறார். இந்த கோவிலும் வானமாமலை ராமானுஜியர் மடத்திற்கு பாதியப்பட்ட கோவில், அவங்களுடைய டேக் கேர் ஆஃப்ல இருக்கக்கூடிய கோவில். அந்த சரௌண்டிங்ல திருநெல்வேலி அந்த சரௌண்டிங்ல இந்த பகுதியில அந்தனர் நிறைய வாழக்கூடிய அக்ரஹாரங்கள் இருந்தது அந்த காலத்துல. அதனாலதான் அருணகிரிநாத பெருமான் கார்குழல், வேணின் மத, ஆடல் மத அப்படின்னு 3 திருப்புகள் பாடியிருக்கார். அந்த 3லயுமே வேத கோஷ்டங்கள் முழங்கக்கூடிய ஸ்ரீவரமங்கை, அதாவது திருள்கொள் நான்மறை வல்லவர் வாழ் ஸ்ரீவரமங்கை நகர், வேத வேள்வியரா ஸ்ரீவரமங்கல நகர், திருநான்மறை வல்லவர் மனிதன் ஸ்ரீவரமங்கலம், 4 வேதங்களும் முழங்கக்கூடிய மாட வீதிகளை உடையதுன்னு சொல்லி அங்க அந்த ஸ்ரீ புருஷமங்கை அதாவது வானமாமலை மடத்தை அதாவது அந்த கோவிலை சொல்றார். இப்ப அவர் பெருமாள் கோவில்ல இதை பாடியிருந்தாலும் சிவன் கோவில் அதாவது அது காலத்தால் பார்த்தா அது பிற்பாடு உருவான மாதிரி இருக்கு. ஆனா அங்க அந்த இறைநிலை இருக்கு. அது எந்த இறைநிலை எந்த அடியார் போடினாலும் அது பாடுறது வழக்கம். அதனால நம்ம அந்த வேதத்துக்குள்ள போக வேண்டாம். எப்படின்னா பாம்பன் சுவாமிகள் வந்து சடாட்சர உபதேசம் வாங்கிக்கிறார். அது வரைக்கும் எல்லா தேவதைகளையும் உபாசனை பண்ணிட்டு இருந்தார். ஷடாட்சர மந்திர உபதேசம் வந்து நம்முடைய பிரதானமான ராமேஸ்வரம் சிவாச்சாரியார் கிட்ட அவர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு, பாம்பன் சுவாமியுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அந்த நம்முடைய சதுர்வேதியாக இருக்கக்கூடிய அந்த சிவாச்சாரிய சுவாமிகள். அவர்கிட்ட வந்து சடாட்சர உபதேசம் பையன் ரொம்ப அற்புதமான கவிகள்லாம் இயற்றினான்னு அவங்க அப்பா சொல்லும் பொழுது அவர் சொல்றார், பையனை வந்து கோவிலுக்கு வர சொல்லுன்னு சொல்லி பிரத்யேகமா சுவாமி அழைச்சிட்டு போய் அக்னி தீர்த்தத்துல மட்டும் ஸ்நானம் பண்ண வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு போய் சடாட்சர உபதேசம் அந்த சுவாமிகள் செய்து வைக்கிறார். யாருக்கு? பாம்பன் சுவாமிகளுக்கு. அதுக்கப்புறமா அவருடைய தமிழாசிரியர் முத்தன்ன காளி இல்ல காளியப்ப பிள்ளைன்னு சொல்லி அவர் தன்னுடைய வீட்டின் அருகாமையில அவரை நம்முடைய பாம்பன் சுவாமிகள் இன்வைட் பண்றார். இன்வைட் பண்ணும் பொழுது அங்க ஒரு முனீஸ்வரர் கோவில், ஒரு சிறு தெய்வ கோவில் இருக்கு. அங்க வந்து இந்த முனீஸ்வரனுக்கு ஒரு செய்யுள் ஏற்றக்கூட அப்படின்னு பாம்பன் சுவாமிகளை அப்ப பாம்பன் சுவாமிகள் பேர் அப்பாவும் இந்த முனீஸ்வரன் மேல ஒரு செய்யுள் ஏற்றிக்கூட அப்படின்னு கேட்டப்போ சுவாமி சொல்றார், இல்ல சுவாமி, அடியன் முருகப்பெருமானை தவிர வேற தெய்வங்களை நான் பாடுவதில்லை
அப்படின்னு மறுத்து விட்டார். அப்போ அந்த தமிழாசிரியர் சொல்றார், இந்த முனியே முருகனாக நினைத்து பாடேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுவாமி குரு வார்த்தையை தட்டாம அவங்க அந்த முனீஸ்வரனை முருகப்பெருமானாக பாவித்து ஒரு 51 செய்யுளை இயற்றினார் அப்படின்னு நம்ம கதையில பாக்குறோம். அப்படி அந்த பேதங்களுக்கு அப்பாற்பட்ட இறைநிலை நம்மளுடைய நேக்கடைன்னு சொல்லக்கூடாது, என்ன நேக்கடைக்கு அது புலப்படாது, நம்மளுடைய வெளிப்புற அந்த கண்ணுக்கு அது அகப்படாத ஒரு விஷயம். அதனா அத பெரிய அதாவது கண்டாரும் கிடையாது, விண்டாரும் சொன்னதில்லை, யாரும் பார்க்கல, பார்த்தவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க அந்த நிலை அடைஞ்சிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இறைவனை அனுபவிப்பதற்காக எழுதப்பட்ட பாடல்களை நாம் அதை செவிமடுத்து இது பண்ணிக்கணும். இன்னொன்னு, இந்த வானமாமலைக்கும் அடியனுக்கும் உள்ள சம்பந்தம் என்னன்னா, அடியனுடைய குரு ஆச்சாரியன் இப்ப இருக்கக்கூடிய 31வது பட்டம் மதுரகவி ராமானுஜதாச சுவாமிகள் அடியனுடைய ஆச்சாரியன். எனக்கு அடியனுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. எப்படின்னா, ஸ்ரீபுருஷமங்கினா அதாவது ஸ்ரீவரமங்கைன்னு தான் பாசுரங்கள்ல இருக்கும். அடியனுக்கு பெருசா ஸ்ரீபுருஷமங்கினா நினைச்சு வேற ஏதோ க்ஷேத்திரம் போல வட மாநிலங்கள்ல இருக்கும். அப்ப அடியன் போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பார்த்தா இது வானமாமலைன்னு தெரிய வந்தது. இப்ப நம்ம ஊரு, இப்ப நம்ம மடம், நம்ம ஊருன்னு நினைச்சிட்டு அடியனுக்கு ரொம்ப இதா இருந்தது. 3 பாடல அருணகிரிநாத பெருமான் அருளி செய்திருக்கார். அதுல இந்த பாடல் ஆடல் மதன் அம்பின் மங்கையர் அப்படிங்கிற பாடல். இது தாளம் கட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்தது. அடியின் ஆதி தாளங்கள்லயே இதை மாத்தி இருக்கேன். தான தன தந்த தந்தனன்னு இருக்கக்கூடிய சந்தத்துல அங்க தாளமா தான் போட முடியும். அதாவது அங்க தாளம்ங்கிறது திருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தாளத்தை மாத்துவது. இது இந்த ஒரு சிறப்பு திருப்புகளுக்கே உண்டு. இப்ப மத்த பாடல்களுக்கு தாளம் 35 தாளத்திற்குள்ளதான் நம்ம பாடிக்கணும். அது என்ன பாடலாம் இருந்தாலும், பாடல் எழுதுறதா இருந்தாலும் அப்படிதான் பாடணும். ஆனா இந்த சந்த முறையில வரக்கூடிய பாடல்களுக்கு நம்ம வேணுங்கிற மாதிரியான தாள அமைப்புகளை மாத்திக்கலாம். அப்படி இந்த மாதிரி மாற்றித்தான் இதை பாடுவாங்க. பட் நம்ம இத ஆதி தாளல்லே அடியன் போட்டிருக்கேன். ராகம் ஹுசேனி, தாளம் ஆதி அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஹுசேனி ராகம். அடல் மதனன் பின் மங்கையர் அளவிழியின் பிறங்கொழி அறமதலம்பு கொங்கையில் மயலாகி. அடல் மதனன் பின் மங்கையர் அளவிழியின் பிறங்கொழி அறமதலம்பு கொங்கையில் மயலாகி. அதிகுருவின் பதங்களை நிதியுடன் உடன் பண்ணியாமல் மனநைந்து நொந்துடல் அழியாதே. வெடரென நின்ற ஐம்புலன் நாடு கரணங்களின் தொழில் வெறுபெட நின்றுணர்ந்தருள் பெருமாறுள். வெடை கடவுள் சிந்தனே மாயரவென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே. தடகை உரம் கடுந்தொழில் மாமுனி மகம் சிறந்தொரு தாழ்வர நடந்து தின்சிலை முறியாவும். ஜனகிதனம் கடந்த பின் ஊரில் மகுடம் கடந்தொரு தாயர் வசனம் சிறந்தவன் மருகோனே. செடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பரந்தெழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சிமகில மஞ்சு துஞ்சிக சோலை வளர் பொன்னுந்திக ஸ்ரீபுருட மங்கை தங்கிக பெருமாளே. ஸ்ரீபுருட மங்கை தங்கிக பெருமாளே. வெடை கட சிந்தனை மாயரவென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே. ஸ்ரீபுருட மங்கை தங்கிய பெருமாளுக்கு அரஹரோஹர.
அதாவது இந்த பாடலிலே ஆடல் மதன் அன்பின் மங்கையர் என்று தொடங்கக்கூடிய இந்த பாடலிலே முருகப்பெருமானுடைய சாயுஜ்யத்தை அடைய வேண்டும் அப்படின்னு ரொம்ப வன்றாடி இந்த பாடல்ல கேட்டுக்கிறார். அதே மாதிரி இந்த திருப்புகழ்ல ராமாயண சாரமாக சில வரிகளை சொல்லி ஒரு 3 விருத்தாந்தங்களையும் ராமாயணத்திலிருந்து எடுத்து காமிச்சிருக்கார் அருணகிரிநாத பெருமான். நம்ம முதல் பதங்களிலிருந்தே பார்க்க வருவோம். ஆடல் மதன் அன்பின் மங்கையர் ஆழவெளியின் பிறங்கு ஒளி ஆரம் அதலம்பு கொங்கையில் மயலாகி. இந்த ஃபர்ஸ்ட் பதம் முழுக்கவே அந்த மாதர்களின் அந்த மயக்கத்தில் எப்படி இருப்பார் முயலோட்டமா பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஆடல் மதன் அன்பின் மங்கையர் ஆழவெளியின், அவர் ஆழவெளி உடைய மங்கையராக இருக்கிறார்கள். மதன் அந்த வெகுண்ட மதனானவன், மன்மதனான காமதேவன் அம்புகனை சொரிந்து மங்கையற்பால் அந்த ஆல வெளியின் பிறங்கு ஒளி ஆரமது அலம்பு கொங்கையில் மயிலாகி தன்னுடைய அழகான மார்பங்களை காமித்து அதிலே அந்த ஒளி சிந்த அதிலே மயிலாகி கிடக்கின்ற அடியேனை ஆதி குருவின் பதங்களை நீதியுடன் அன்புடன் பணியாமல் மனம் நைந்து நொந்து உடல் அழியாதே. ஆதி குருன்னு சொல்லனா அதுக்கு தட்சிணாமூர்த்தி தான். நம்ம ஆதி யோகின்லாம் சொல்றோம், ஈஷா யோகால இருக்கே ஆதி குரு ஆதி யோகி, எல்லாத்துக்கும் ஆதி அவருடைய சிவபெருமான் தான். அப்பேற்பட்ட ஆதி குருவான சிவபெருமானுடைய பதங்களை பணியாமல், இல்லைன்னா ஆதி குருவான சிவபெருமானுக்குமே குருவான இப்படி எடுத்துக்கலாம். கௌமார பரம பார்க்கணும்னா ஆதி குருவான சிவபெருமானுக்கே குருவான குமரகுருவே அவனுடைய பதங்களை பணியாமல் நீதியுடன் அன்புடனும் பணியாமல், அதாவது எப்படி பணியணும்னு சொல்றார். ஆதி குருவின் பதங்களை பணியாமல் ஓகே, பட் எப்படி பணியணும்? நீதியுடன் ஸ்ரத்தையாக நம்முடைய பூர்வர்கள் சொல்லப்பட்டபடி அத இப்போ நீதியுடனும், அதாவது திருவாராதனம் பண்றதுன்னா சுவாமிக்கு எப்படி பண்ணணும்னா எங்க ஆச்சாரியன் சொல்லுவார், ஒரு யானை ஒரு இளவரசன்ட்ட எப்படி ஒரு பயந்து பணி செய்வோமோ அதே போன்ற பயமும், ஒரு சின்ன குழந்தையை எப்படி அழகா குளிப்பாட்டுவோமோ அந்த குதூகலமும் வேணும்னு சொல்வார். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும்போது அப்படி பண்ணணும், அந்த நினைப்போட பண்ணணும் அப்படின்னு சொல்வார். அதாவது அப்போ ராஜாக்கும் ஷவரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ராஜாக்கு ஷவரம் பண்ணும்போது லைட்டா பிளட் வந்தா கூட ராஜா ஒன்னும் சொல்ல மாட்டான். ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட இந்த பையன் நமக்கு ஷவரம் பண்றான், இப்ப பிளட் வந்துருச்சு, இப்ப என்ன பண்றா, தொடச்சு படிகாரக்கள் வச்சு தொடச்சா பிளட் நின்றதுன்னு சொல்லி ராஜா பெரும்போக்கும் பெருந்தனமா இருந்துக்குவார். ஆனா அந்த இளவரசன் என்ன பண்ணுவான், எனக்கா ரத்தம் வர வைக்கிற தலை தீவங்க இவனுடைய தலை அப்படின்றவர். ராஜாக்கும் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது, பையன் ஒரு வாக்கு கொடுத்து அதை காப்பாத்தணும். சோ இளவரசன்ட்ட பணி செய்யும் போது ரொம்ப கவனமா ராஜாக்கு விட ஒரு படி மேல செய்யணும், அப்படி பண்ணணும். இன்னொன்னு இது கடமைன்னு செய்யணும், அது ஒரு பாங்காவும் செய்யணும். அதே மாதிரி குழந்தைகிட்ட அப்படித்தான், குழந்தைகிட்ட கடமைன்னு செய்ய முடியுமா, அது ஒரு அன்பா. அது எப்பேற்பட்டவங்களுக்கும் குழந்தைக்கு கையில கொடுத்தோம்னா அவங்களும் குலைந்துருவாங்க. ஆனாதான் குழந்தைன்னே அதுக்கு பேர், அது நம்மளை குலைய வச்சிரும். அதனாலதான் குழந்தைன்னு பேரு. அப்பேற்பட்ட குழந்தைகிட்ட எப்படி பாண்டமா அன்பா நம்மளே மறந்து விளையாடவுமோ அந்த மாதிரியான ஒரு அன்பும் வேணும். அப்போ ஆதிகுருவின் பதங்களை நீதியுடனும் ஸ்ரத்தா பயபக்தியுடனும் அன்புடனும் பணியாமல் மனம் நைந்து நொய்ந்து உடல் அழியாதே. இப்படியெல்லாம் உன்னை பின்பற்றாத, பணியாத, நீதியுடன் பணியாத, அப்படியெல்லாம் அழியாமல் பேடர் என நின்ற ஐம்புலன், நம்ம ஒரு பெரிய பசுமாடு மாதிரி மான்குட்டி மாதிரி இந்த உலகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், சம்சார சாகரத்திலே. இதுக்கு ஐம்புலனான இதனுடைய கர்மேந்திரியங்கள் எல்லாம் நம்மை அதனுடைய சீற்றத்திற்கு இழுத்து செல்கிறது. தன்னை வேட்டையாடிக்கும் நம்மளை இழந்துடுறோம். சொல்றோம் இல்லையா, நானே என்னை இழந்துட்டேன் அந்த சூழ்நிலையில, இப்படி ஒரு தப்பு நேரும்படியா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோமே, அந்த ஐம்புலன் வேடர் என நின்ற ஐம்புலனும் நம்மை இழுத்து கொண்டு செல்கிறது, தன்னுடைய கூட்டிற்கு இழுத்து சென்று நம்முடைய நாசம் செய்ய போகிறது. வேடனை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணுவான், உப்பு கண்ண தடவி சாப்பிட்டுருவான். அந்த மாதிரி அதுக்கு அந்த கர்மேந்திரியங்களுக்கு நாம் இரையாகிறோம். அதான் வேடன்னு சொல்றான். வேடர் என நின்ற ஐம்புலன், 4 கரணங்கள், 4 விதமான கரணங்கள். கரண காரிய காரணம் நீயே அகமதாகவும் அடியினை அடைந்தேன்னு சொல்லி
வைஷ்ணவி தேவி மேல பாடல் இருக்கும். அதாவது நவராத்திரி சமயங்கள்ல பாடக்கூடிய பாடல். கரணக்காரி கரணங்களுக்கான காரணமாகவும் விளங்கக்கூடியவன் அந்த முருகப்பெருமான். அப்படி 4 கரணங்களின் தொழிலையும் வேறுபட நின்று உணர்ந்து அருள் பெறுமாறு இது என்னென்று அறிந்து ஒரு ஆச்சாரியனிடத்திலே, ஒரு குருஸ்தானத்திலே, ஒரு ஆசானிடத்திலே கற்று தேர்ந்து அதை வேறுபாடு தோன்றும்படியாக நின்று அது இதுதான் அப்படின்னு அதை பிரிச்சு டெபினிஷன் பண்ண தெரியணும். அப்படி தொழில் வேறுபட நின்று உணர்ந்து அருள் பெறுமாறு உன் வேடை கெட வந்து சிந்தனை மாயையற வென்று துன்றிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே. அப்பேற்பட்ட என்னுடைய அந்த கவலைகள் எல்லாம் தீரும்படி, அது கெடும்படி, மாயை கெடும்படி வந்து சிந்தனை மாயை அற வென்று துன்றிய வேத முடிவின் பரம் வேதாந்தத்திற்கும் வேதத்திற்கு அந்த வேதத்தினுடைய கடைசி பாகம் வேதாந்தம். வேதாந்தத்தை விளக்கக்கூடியது, வேதத்தை விளக்கக்கூடியது உபனிஷத்துகள். அதுக்கெல்லாம் மேலாக இருக்கக்கூடிய அதெல்லாம் பார்த்துருமா வேதம் தான் பார்க்க முடியுமா? அதாவது தமிழ் பாசனங்களுக்கும் வேதத்திற்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, வேதம் இவன் தான் பகவானை பிடிச்சுக்கோன்னு சொல்லாது. அது என்னென்னமோ ட்ரை பண்ணி நம்மளை குழப்பத்தான் பார்க்கும் அந்த வேதம். ஆனா நம்முடைய தமிழ் பதிகங்கள் தான் இவன் தானப்பா உனக்கு இது, இவன் தான் உனக்கு புகழிடம்னு சொல்லி பட்ட பத்திரமா சொன்னது என்னுடைய பதிகங்கள் தான். அதனால அந்த வேத முடிவுன்னா அப்படி வேதத்தை முடிச்சாதான் அது தெரியுமான்னா அப்பவும் டவுட் தான். வேதம் வந்து அஷூரன்ஸே கொடுக்காது. இதுதான் பரம்பொழுப்பு புடிச்சுக்கோன்னு சொல்லவே சொல்லாது. பராக்கிரமத்தை சொல்லும், அது எப்படி எல்லாம் அடையணும்னு சொல்லும். ஆனா அடைவோம் அது குறித்து சொன்னா சொல்லாது. ஆனா கண்டிப்பா அரசாழ்வர் ஆணை நமதேன்னு ஞான சம்பந்தர் சொல்ற மாதிரி வேதம் சொல்லும்னா தெரியாது. அதுதான் அப்படி சொல்லாது வேதம். அதுக்குத்தான் நம்முடைய தமிழ் பதிகங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு ஏற்றத்தை நாம் அதாவது கண்டிப்பா ஊச்சிதமா சொல்லக்கூடியது என்னுடைய பதிகங்கள். அதாவது கொண்ட வேண்டிய மக்களேன்னு சொல்லி அந்த வைகுண்ட பிராப்தி நமக்கு வாங்கி கொடுத்துடுவாம் நம்மாழ்வார் பாசுரம் சொல்றது. ஞானசம்பந்தர் அரசாழ்வராணை நமதே அப்படின்னு சொல்றார். அப்படி ஒவ்வொரு பாசுரங்களுக்கும் அந்த பதிகங்களுக்கும் அது பல ஸ்ருதி சொல்லும் போது திண்ணமாக திறந்தருள் செய்மின பாடல் நீங்க ஓபன் பண்றியா இல்லையாங்கிற மாதிரி ஒரு டிமாண்டபிள் தமிழ். நம்முடைய தமிழ் வன் தமிழ் சொல்றோமே, தண்டமிழ் வண்டமிழ் இந்தமிழ்னு சொல்றோம். ஐயோ இனிமையாகவும் இருக்கும் வன்மையாகவும் இருக்கும். அதனால வன்மையாக கண்டிக்கிறோம்னு சொல்றோமே, இந்த வன்மைங்கிறது தமிழ் அப்படிங்கிற அந்த தமிழ் சொற்கள்லயே வல்லினம் மில்லினம் இடையினம் சொல்லும் போது சொல்லுவாங்க தமிழுக்கான ஏற்றத்துல. அப்படி அந்த தமிழ் பாசுரங்களுக்கே உரியனமா இருக்கக்கூடியது அந்த அந்த அதிகாரமும் அந்த வெளிப்பாடும், இறைவனுடைய வெளிப்பாடு இங்க ரொம்ப நல்லா தெரியுது. அப்பேற்பட்ட வேத முடிவான உடைய பரம்பொருள் அந்த 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 பொருளை எனக்கு உணர்த்துவாயாக என்று சொல்கிறார் இந்த முதல் 4 பதங்களிலே. அடுத்து தாடகை உரம் கடிந்து ஒளிர் மாமுனி மகம் சிறந்து ஒரு தாழ்வு அற நடந்து தின் சிலை முறியா ஒன் ஜானகி தனம் கலந்த பின் ஊரில் மகுடம் கடந்து ஒரு தாயர் வச்சனம் சிறந்தவன் மறுக்கோனே. தாடகை உரம் கடிந்து விஸ்வாமித்திரர் சின்ன பையனான ராமரை போய் கேட்கிறார். விஸ்வாமித்திரருக்கு வராத கோபமா, விஸ்வாமித்திரருக்கு இல்லாத ஒரு பலமா? ஆனா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணுடைய அவதாரமான ஸ்ரீ ராமபிரானை தசரதனிடம் போய் கேட்ட தசரதன் என்ன வேணாலும் கொடுத்துருவான். தன்னுடைய மனைவியை கேட்டாலும் கூட கொடுத்துருவானாம். அந்த அளவுக்கு குரு பக்தியும் அந்த ஸ்ரத்தா பக்தியும் தர்ம சிந்தனையும் உடையவன் அவன். ஆனா ராமபிரான கேட்டுட்டானே, அது என்னதான் அது இறை குழந்தைன்னு தெரியலன்னா கூட அதுக்கு மேல என்னையும் ராமனையும் தவிர என்ன வேணும், அதாவது அதுதான் எப்பவுமே ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் எப்பவுமே கேட்கும் போது என்னையும் அதாவது இந்த ஊரையும் என்னுடைய பெண்டீரையும் தவிர என்ன வேணாலும் கேளு நான் கொடுக்கறதுன்னு சொல்லுவார். இப்ப வரைக்கும் அரைய சேவையில அந்த வார்த்தை என்னையும் என் பெண்டீரையும் தவிர என்ன வேணாலும் கேளு நான் கொடுக்குறேன்னு சொல்லுவார் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள். இந்த உற்சவத்துல அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது தசரதன் சொல்லுவார், இந்த நாட்டையும் இந்த ராமபிரானையும் தவிர நீ என்ன வேணாலும் கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாராம். பேர்பட்ட தசரதனிடம் விஸ்வாமித்திரர் கெஞ்சி கூத்தாடி ராமனே தருவாய் ஜகத் ரக்ஷக ராமனே தருவாய்
ஜெகத் ரக்ஷக ராமனே தருவாயே, ஜெகத் ரக்ஷக ராமனே தருவாய் அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி அரியர் சேவையில நகிழ்த்தி ராமனை வந்து வாங்கிட்டு வர்றார். ஏன்னா தாடகை அப்படிங்கிற ஒரு பெண் அரக்கி சொல்ல முடியாத தீங்கெல்லாம் விளைத்து அந்த வேத யாகங்களுக்கு வேதப்படியாக வைதிகமான யாகங்களை எல்லாம் செய்ய விடாமல் தகர்த்து கொண்டிருக்கிறார். இந்த முனிவர்களுக்கு இந்த பெண் இடத்துல எல்லாம் சண்டை போறதுக்கு டைம் கிடையாது. அதனால ராமபிரான் வந்து ராமபிரானை அழைத்து கொண்டு போறார். கூடவே லக்ஷ்மணரும் ஃப்ரீயா வந்துடுறார். 2 in 1 ஆஃபர் மாதிரி விஸ்வாமித்திரர் ஆதிசேஷரையும் எம்பெருமானையுமே கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறார். அப்படி போகும் பொழுது அது ரொம்ப ரசமா சொல்லுவாங்க. லக்ஷ்மணர் வந்து சின்ன பையங்கிறனால யாகத்தை சுத்தி சுத்தி இவங்க 2 பேரும் நடக்கணும். இவங்கதான் அந்த அம்பும் வில்லு வச்சுட்டு நடப்பாங்க. முனிவர்கள் விடி விடி யாகம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது சப்போஸ் லக்ஷ்மணர் கொஞ்சமா கண்ண சந்தார்னா ராமர் போய் இப்படி தட்டிட்டு வருவாராம். அது எப்படி இருக்குமா, அந்த கீழிமையை மேலிமை வந்து எப்படி இப்படி மூடி ஒரு தட்டு ஒரு தட்டு தட்டுதோ அந்த மாதிரி கீழிமை மாதிரியான ஒரு லக்ஷ்மணர், மேலிமை மாதிரி ராமர் பட் பட்டுன்னு வந்து அடிச்சுட்டு முழிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போவாராம். அப்ப ஏற்பட்ட ராமர் அடுத்த நாள் ரொம்ப அசதியா தூங்கிறார். அப்பதான் முதல்ல கௌசல்ய சுப்ரஜா ராமபூர்வான், இப்ப நம்ம பிரதிவாதி பயங்கர மனங்கராச்சார எழுதியிருக்கிற அந்த திருப்பதி மலையுடைய அந்த சுப்பிரபாதமானது அந்த 4 வரிகள் வந்து சாட்சாத் விஸ்வாமித்திர பகவானே சொன்னது. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை உத்திஷ்ட நரசா தூலா கர்த்தவ்யம் தேவமாணிக்கம்னு உத்திஷ்டோத்திஷ்ட அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட அந்த 4 வரிகளும் சாட்சாத் விஸ்வாமித்திரரே சொன்னது. இப்ப வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி அந்த பீபத்ச ரசமாக இருக்கக்கூடிய அருவருக்கத்தக்க அந்த 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 தாடகையுடைய அந்த உருவ வெளிப்பாடானது அப்படி பயங்கரமா இருக்கு, அருவருப்பு மிக்கதா இருக்கு. மலபூதர விசேஷனங்கள் எல்லாம் இந்த யாக குணத்துல பண்ணி வைக்கிறார். அப்ப இது எப்படியாவது எரடிகேட் பண்ணணுமேங்கிறதுக்காக ராமலக்ஷ்மணர் அவளை கொன்று விட்டு விஸ்வாமித்திரர் பராக்கிரமங்களை பார்த்து சரி பக்கத்துல ஒரு வீர விளையாட்டு இருக்குன்னு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிதான் ஜானகி தேவியை மணப்பதற்காக கூட்டிட்டு போறாங்க. சின்ன குழந்தைகள் அப்பெல்லாம். அப்படி வரும்போதுதான் அதான் சொல்ற, தாடகை உரம் கடிந்து ஒளிர் மாமுனி மகம் சிறந்து, அவருடைய மனமாகப்பட்டது சிறகடித்து பறக்கும்படியாகவும் மனம் சிவக்கும்படியாகவும் அவருடைய அந்த வனமானது தூய்மை அடையும்படியாகவும் மகம் சிறந்து ஒரு தாழ்வு அற நடந்தது. அதனால தாழ்வு அற நடந்ததுன்னா ரொம்ப கீழான அகலிகைக்கு ஒரு சவ விமோசனம் கொடுத்தாரு. ராமபிரானுடைய அந்த தூளின்னு சொல்றோம். அந்த மாதிரி ராமபிரானுடைய இந்த பாதுகா தூளிகள் பட்டு தாழ்வு அற நடந்து தின் சிலை முறியா, அந்த சிலையாகப்பட்டது. அதாவது அகலிகை தன்னுடைய கணவரின் சாபத்தின் காரணமாக சிலையாக போயிடா இந்திரனுடைய அந்த சேர்க்கையின் காரணமா. சோ அவளுக்கு ஒரு சாப விமோசனத்தையும் கொடுத்து பின் சிலை முறிய அந்த அந்த அகலிகை அந்த சிலையிலிருந்து வெளிப்பட்டு வந்து நமஸ்காரம் செய்கிறாள். முறியா உன் ஜானகி தனம் கலந்த பின் இதெல்லாம் முடிச்சுப்பட்டு ஜானகி தேவியை மகாலட்சுமியான ஜானகி மணந்து கலந்த பின் ஊரில் மகுடம் கடந்து ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் செய்து ஒரு தாயார் வசனம் சிறந்தவன் மருகோனே. அதாவது ஒரு தாயார்னு சொல்றா. ராமபிரானுக்கு யார் தாயார்னு கேட்டா கைகை தான் தாயார். ஏன் கைகை தாயார்னா பெற்றால் மட்டும் போதுமா? படம் எல்லாம் வருதே, பெற்றால் மட்டும் போதுமா, பெற்றால் தான் தாயார்லாம் கேட்கிறமே. கண்டிப்பா பெற்றால் மட்டும் தாய் கிடையாது, வளர்த்தால் தான் தாய். அப்படி வளர்த்தவள் கோசல பெற்றதோட சரி. ஆனா பரதனை விட ராமர் மேல கைகேயிக்கு ரொம்ப பிரியம். யாருக்குத்தான் பிரியம் இருக்காது? பிரம்மாதி தேவர்களுக்கே பிரியமா இருக்கும் போது ஆஃப்டர் ஆல் கைகேயிக்கு எப்படி பிரியம் இருக்காம போகும்? இது வந்து சகஜம்தான். ஏன்னா பார்த்தாலே ராமனும் கிருஷ்ணனும் கருப்பா இருந்தாலும் யாருக்குத்தான் பிடிக்காது? அந்த சுருட்டி கண்ணும் சுருட்ட யான முடியும் கண்ணாடி ஒத்த கபோலமும் அழகான இடுப்பான கொடமா அந்த நீட்ட மிளகாய் போன்ற மூக்கும் அழகான ரோசி லிப்ஸும் இதெல்லாம் யாருக்குத்தான் பிடிக்காது? குழு குழுன்னு ராமர் ஓடி வரும்போது யாருக்குத்தான் மயங்காது?
மந்தரையே பார்த்து எடுத்து கொஞ்சம் போடு இருக்குமா, அப்படி இருக்குமா அந்த ராமபிரானுடைய தோற்றம். அதனால கைகை எடுத்து வளர்க்கிறாள். ரொம்ப பிரியமான ஒரு இது. இந்த மந்தரையின் போதனையால சில மாற்றங்கள் ஏற்பட்டு அடுத்து என்ன சொல்றார், தாயார் வசனம் சிறந்தவன். அந்த தாயார், அந்த ஒரு தாயான அந்த கைகையை கூட விட்டு பிரியும்படியான ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படுகிறது ராமபிரானுக்கு. அப்படி 2 ஆண்டில் வா அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாங்க. இவரு வனத்திற்கு போயிடுறார். அப்பேற்பட்டவனுடைய மருகோனே, தர்மமே சிந்தனையாகவும் நல்ல அபீஷ்டங்களையே வழங்கக்கூடியதாகவும் ராமபிரானுடைய சரித்திரங்களை பார்த்தீங்கன்னா ராமபிரானால யாருக்கு எந்த கெடுதலும் கிடையாது. கடைசி வரைக்கும் ராமபிரானால ஜெயம் 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 தான். ராமர் எங்க போனாலும் அவருக்கு ஜெயம். கிஷ்கிந்த போனாலும் ஜெயம், குகனுடைய குடிசைக்கு போனாலும் குகனுக்கு ஜெயம். மதங்க மகரிஷியினுடைய அந்த ஆசீர்வாதத்தினால ஏற்பட்ட சபரிக்கு ஒரு சாபி விமோக்ஷ, அதாவது மோட்ச பிராப்தி, அகிலகைக்கு சாபி விமோச்சனம். அப்படி போற இடமெல்லாம் ஜீவனத்தையே செய்யக்கூடிய அந்த ராமபிரானானவருடைய மருகோனே, ஷேடன் முடியும் கலங்கிட வாடை முழுதும் பறந்தியள தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும். மயிலினுடைய பராக்கிரமத்தை சொல்கிறார். ஷேடன் முடியும் கலங்கிட, ஆதிசேஷன் தான் இருக்கிற தேவ கணங்களிலேயே ஒரு சிறந்த ஒரு ஒரு மிருக தெய்வம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஷேடன், ஆதிசேடன் தான் உலகத்தை தாங்கி கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஷேடன் முடியும் கலங்கும்படியாக வாடை முழுதும், வாடைனா காற்று, காற்று மண்டலமாகக்கூடிய அந்த பிராண வாயுவும் பறந்து எழ தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும். அப்பேற்பட்டதனுடைய நடன தேவர்கள் எல்லாம் மகிழ்ந்து கொண்டாடும்படியாக ஆடக்கூடிய மயிலின் நடமாடக்கூடிய சிறுமயில மஞ்சு, மயிலிலே மஞ்சமாக இருக்கக்கூடிய துஞ்சிய சோலை வளர் செம்பன் உந்திய ஸ்ரீ புருடமங்கை தங்கிய பெருமாளே. ரொம்ப சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ புருடமங்கை தலத்துல இருக்கக்கூடிய பெருமாளே அப்படின்னு இந்த பெருமகை சிறந்தவரேன்னு இந்த பாடலை பூர்த்தி பண்றார். இன்னுமே ஸ்ரீபுரடமங்கை தலம் இயற்கை சூழல தான் இருக்கு. அந்த கோவிலுக்கு இடது பக்கம் ஒரு பெரிய குளம், சேற்று தாமரை குளம்னு நம்மாழ்வார் அதுக்கு மங்களாசாசனம் பண்றார். சேற்று தாமரை, அந்த குளத்துக்கு பேரே சேற்று தாமரை குளம் தான். பெரிய கடல் போன்றது, கடலா ஆறா அது குளமான்னு தெரியாதோ அப்பேற்பட்ட பெரிய குளம். அடியனுக்கு சமாசனம் ஆகும்போது அந்த 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 முத அந்த குளத்துலதான் போய் அடியன் குளிச்சுட்டு வந்தேன். ரொம்ப அருமையான ஒரு திவ்ய கஷேத்திரம், ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு கஷேத்திரம். அதனால கண்டிப்பா அங்க போய் நம்ம அந்த இறைவனை பெருமானை சேவிக்கணும். அங்க கூடிய முருகப்பெருமானையும் அங்க இருக்கக்கூடிய அந்த திருநாகேஸ்வரர், இறைவி சிவகாமி அம்மன், இந்த 2 இவங்களையும் சேர்த்து சேவிக்கும். இந்த ஊர்ல மாத விசாகம், கார்த்திகை நட்சத்திரம், கந்தசஷ்டி பெருவிழா இதெல்லாம் ரொம்ப விமர்சையாக நடக்கக்கூடியது. ஜீர் மடத்திற்கு பாத்தியமானதா 2மே. இது காமிக ஆகமம், சிவபெருமானுடைய ஆகமத்தின் படி நடக்கிறது. இது வைகானச ஆகமத்தின்படி பூஜைகளும் உற்சவார்த்திகளும் நடக்கக்கூடியது. இங்க பங்குனி உத்திரம் விழா ரொம்ப அருமையா இருக்கும். இங்கே முருகனுக்கும் பங்குனி உத்திரம், நாங்க பெருமாளுக்கும் பங்குனி உத்திரம். அங்கதான் அந்த ஊர்ல பங்குனி உத்திரம் ரொம்ப ஃபேமஸ் பெருமாளுக்கு. அந்த மாதிரியான ஒரு தலம். அங்க இருக்கக்கூடிய தாயார் பேர் ஸ்ரீ வரமங்கை தாயார். நம்மாழ்வார் 10 பாசுரங்களான மங்களாசாசனம் முதல்ல நம்மாழ்வார் அங்கதான் அங்கதான் முதல்ல சரணாகதி பண்றார். அந்த பெருமாட்டை தான் முதல்ல திருவடி தொழல் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி அங்கதான் முதல்ல பண்றார். அங்க இருக்கக்கூடிய சடாரியில நம்மாழ்வாரே பொறிக்கப்பட்டிருக்கிறதுனால அங்க சடாரி சேவை கிடையாது. அது பெருமாள் திருவடியிலேயே அந்த சடாரி வச்சுக்குவாங்க, நம்ம தலையில சேர்க்க மாட்டாங்க. ஏதாவது உற்சவாதிகள் ஏதாவது ஆழ்வார்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா தான் அந்த சடாரி மரியாதை அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு ஆழ்வார்களுக்கு வைப்பாங்க. அப்ப கூட நம்ம இருந்தோம்னா நமக்கும் அந்த சேவையாகும். ரொம்ப அருமையான ஆகம நிறைந்த அந்த ஊர். அங்க இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லயுமே ரொம்ப வேத அந்தணர்கள், விற்பனர்களை கொண்டு நேர்த்தியாக அனைத்தையும் செய்து வருகிறார்கள். அனைவரும் ஒரு முறை நம்ம வள்ளியூர் எல்லாம் போய் பாக்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த கஷேத்திரத்தையும் சேவிக்காம வரக்கூடாது. கண்டிப்பா அனைவரும் போய் நின்று பார்க்க வேண்டிய ஒரு தலம், ரொம்ப அருமையான தலம். அந்த கோபுரத்திற்கும் அந்த சுத்தி மாடல் சுவருக்கும் அடியன் எப்படியோ போய்த்தான் ஆகணும். எப்படியோ வருடம் ஒரு முறையாவது ஒரு ஆச்சாரனை போய் நம்ம ஆசிரியிக்க வேண்டியிருக்கு. அதனால அடியனுக்கு சேர்ந்த மடம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மடம். நீங்க இந்த ஆதீனம் அந்த ஆதீனம், அந்த மடம் இந்த திருமாளிகைம்பாங்க. அடியனுக்கு அந்த மாதிரி வானமாமலை மடமே அடியனுக்கு குருபீடமாக இருக்க முடியுது. திருச்சிற்றம்பலம்.
அடியன் வந்து ஒரு முறை இந்த பாடலை பாடி இந்த பதிவை நிறைவு செய்யும். அடல் பதனம் பின்மங்கைய அளவிலின் பிறங்கொழி அறமதலம்பு கொங்கையின் மயலாகி அதிகுருவில் பதங்களை நிதியுடன் அன்புடன் பணியாமல் மனம் நைந்து நொந்துடல் அழியாதே வெடரென நின்றனை புலன் நலுகரடுங்களின் தொழில் வெறுபட நின்றுணர்ந்தருள் பெருமாறும் வெடை கட வந்து சிந்தனை மயரவென்று துண்டிய வேத முடிவின் பரம்பொருள் அருள்வாயே தாடகை உரங்கடிந்தொழிர் மாமுனி சிறந்தொரு தாழ்வர நடந்து சிந்திலை முறியாவும் ஜனகி வனம் கலந்த பின் ஊரில் மகுடம் கடந்தொரு தாயர் வசனம் சிறந்தவன் மருகோனே செடன் முடியும் கலங்கிட வடை முழுதும் பறந்தெல தேவர்கள் மகிழ்ந்து பொங்கிட நடமாடும் சிச்சகில மஞ்சு துஞ்சிய சொலை வளர்ச்சும் பொன்னுண்டிய ஸ்ரீபுருட மங்கை தங்கிய பெருமாளே ஸ்ரீபுருட மங்கை தங்கிய பெருமாளே வேத முடிவில் பரம்பொருள் அருள்வாயே. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. திருச்சிற்றம்பலங்கம்மா. சிவாயினம். மிக அருமைங்கய்யா, அருமையா இந்த பாடல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஸ்ரீ புருஷ மங்கை அருமையா இருக்கு. இது நாங்குநேரி என்று வழங்குகின்றதுன்னு சொன்னீங்க. வானமாமலை தோதாத்ரின்ற தலமா விளங்குகின்றது. திருநெல்வேலியிலிருந்து 8 கிலோமீட்டர் சொன்னீங்களா ஐயா? இந்த நம்மாழ்வார் இந்த பாடல்லாம் பாடி இருக்கிறாரு அப்படின்னு மானமா முனிவரா ராமானுஜ பிறகு வந்தவர் அவர்தான் மணவாள மாமுனிவர். வளவா முனிவர் அப்படின்னு வண்ணசாரபாச அண்டபாணி சுவாமியோட 10 பாடல்களை எழுதியிருக்கிறாரு. திருமால் 10 என்ற ஒரு பாடலை எழுதியிருக்கிறான்றத கருத்தையும் சொன்னீங்க. ரொம்ப அருமையான இந்த பாடலுடைய சிறப்பு. எப்படின்னா அருணிநாதன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, அவர் மோகம் கொண்டவனாரே விளங்கியிருக்கிறாரு. அந்த மன்மதோட பூவம்பு மங்கையருடைய அந்த கண் பார்வை இப்படிலாம் விளங்கியிருக்கிறாரு. ஆனா ஆதியான சிவபெருமானுடைய குருநாதனாக நீ விளங்குகிறிய பெருமானே, உன்னுடைய உண்மையான நான் வழிபடாமலே இருக்கிற, நான் மனம் சோர்ந்து வருந்தி இருக்கிற, இருந்தாலும் என் உடல்லாம் அழியாம நீ காத்தருள் இருக்கிறாரு. அந்த 5 புலன்களிலையும் நீங்க என்ன மனம் புத்தி சித்த அகங்கிறான அந்த கரணங்களிலும் நான் வேறுபட்டு என்னை தாக்காதபடி நீ தான் எனக்கு அருள் புரியணும். நான் உன்னை வணங்கல, பெண்கள் மோகத்துல இருந்தாலும் என்னை இந்த இனிமேல் பட்டு இந்த பெண்களுடைய வலையில தாக்காதபடி நீ அருள் புரியணும், உணர்ந்து கொண்டு உன்னுடைய திருவருளை பெறணும் அப்படின்னு சொல்லி அழகா எடுத்து சொன்னீங்க. தமிழுக்கு அவ்வளவு சிறப்பா வேற எடுத்து சொன்னீங்க. அதுக்கு அடுத்தது இந்த வேத முடிவில் அப்படின்னு, இந்த வேத முடிவோட பரம்பரை யாருன்னா பெருமான் தான். எனக்கு நீ உபதேசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி அழகா அந்த தமிழுடைய வன் தமிழ் இன்மை தமிழ் அப்படி இந்த தமிழுக்கு விளக்கம் எடுத்து அழகா கொடுத்துருக்கீங்க. அடுத்தது தாடகை ஒரு பெண் அரக்கிதான். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க விஸ்வாமித்திரர் யாக வளத்துக்குள்ள அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணி அந்த யாகத்தை நடத்த விடாம பண்ணனால விஸ்வாமித்திரர் தசரத மகாராஜிட்ட கேட்க ராமரை அழைச்சிட்டு போறாங்க. ராமரை அழைச்சிட்டு போனதும் அங்க யாகமெல்லாம் சிறப்பா நடத்தி முடிக்கிறதா நீங்க விளக்கம்லாம் எடுத்து கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம அவர் சின்ன பிள்ளை வலிமையா அந்த வில்ல முறித்து அழகா ஒளியுடைய அம்மையாரைய நம்ம சீதா தேவியும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அயோத்தியில அவர் அரசாட்சி ஆனாலும் இவங்க பெற்ற தாய் ஒண்ணு வளர்த்த தாய் அம்மா, அது மாதிரி தாயான கையைன்னு சொல்லுபடி கேட்டு அவர் வனவாசம் போறாங்க. அந்த கருத்தெல்லாம் எடுத்து ரொம்ப அழகா சொன்னீங்க.
அப்புறம் அந்த ஆதிசேஷனை பத்தி சொன்னீங்க. சிறந்த ஆதிசேடன் அந்த வாடை காற்று இருக்கு இல்லையா, எங்கு பறந்து வீச தேவர்களாம் கூட இருந்து மகிழ்ச்சி எல்லாம் இருந்து நடனம் செய்யும் இந்த சிறந்த மயில், அந்த ஊர்தியுடைய முருகப்பெருமானே என்றது அழகா எடுத்து அந்த மேகத்துக்கு விளக்கம் மயிலுக்கு விளக்கம் கொடுத்தி அந்த புருடமங்கையோட தளத்தையும் பெருமானே அங்க வீட்டில் இருக்கும் பெருமானேன்னு சொல்லி அழகா அந்த தளத்தையும் விளக்கம் எடுத்து கொடுத்து மிக சிறப்பான முறையில இந்த பாடலும் பாடி காமிச்சிருக்கீங்க. அது ஆதிதாளமா பாடி அனுப்பியிருக்கீங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. நல்லா இருந்தது பாடலும் சரி. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கேட்கறது ஒரு புதுமையா தான் இருந்தது. ஏன்னா நாங்க அந்த ஊருக்கெல்லாம் போனது இல்லை. ஆனாலும் நீங்க போய் வரணும், ஒரு முறை போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள ரொம்ப அதாவது என்னது இயற்கையோட அந்த சூழ்நிலையோட அந்த திருத்தலம்லாம் விளங்கிட்டு இருக்கு. இன்னமும் மாறாம அப்படியே இருக்குன்றீங்க. நீங்க அங்க தீக்கப்பட்டு உங்களுக்கு குருநாதர் அந்த ஊர் தான் அப்படின்னு சொல்லக்குள்ள ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு உடைய வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா நேரம் இல்லை உங்களுக்கு. நான் ரொம்ப குறுகிய காலத்தை தான் உங்களுக்கு கொடுத்தேன். உடனே அது ஒத்துக்கிட்டு நேத்து காலையில கொடுத்து இன்னைக்கு கூட தயார் பண்ணி வகுப்பு காலேஜுக்கும் போயிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நல்ல பாடலை எடுத்து அது விளக்கமும் கொடுத்து செய்யறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. ஆனா இவ்வளவு அழகா அந்த பாடலை எடுத்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அடியேன் பண்ண தப்பு தான், கொஞ்சம் காலம் கொடுத்துருக்கணும். இருந்தாலும் இவ்வளவு குறுகிய காலத்துல நீங்க ஏற்பாடு பண்ணி அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்தீங்க. ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாங்களா, உங்களுக்கு திருப்படிதான் வணங்கணும். ஏன்னா கிடைத்த பொக்கிஷம் இதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப சிறப்பான முறையில ஒவ்வொரு முறையும் ஒரு பாடலை பாடி அது விளக்கமும் எடுத்து கொடுத்து ரொம்ப அருமையா எங்களை எல்லாம் அந்த திருப்புகழ் பாட வைக்கிறீங்க. தெரியுதோ தெரியலையோ நாங்களும் அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் நல்லா பாடாட்டினாலும் நாங்க எடுத்து படிக்கவா செய்யறோம். அந்த பாட்டு தொட்டாது பாக்குறோம், அதனுடைய விளக்கத்தெல்லாம் எடுத்து பயில்றோம், கேட்கிறோம், சிந்திக்கிறோம். அப்படின்ற மாதிரி அருமையான உங்களுக்கு நாங்க நன்றிகள், கோடான கோடி நன்றிகள் தாங்க சொல்லணும். சிவாய நம்ம வேறு உங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது பாடணும், வாழ்த்து பாடல் பாடுவீங்க, நீங்களே பாடுங்கய்யா. சிவ சிவ திருச்சிட்டம்பலங்கம்மா. வான்முகில் வாழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல அதிக மங்கை வாழ்க ஆனை தன்னங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க ஸ்ரீ அடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க ஸ்ரீரடியார் எல்லாம். வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஞானவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. வேலும் மயிலும் செவலும் துணை. நம பார்வதி பதே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலங்கம்மா. சிவாய். நன்றி. நன்றிங்கய்யா.